ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எக்ஸலில் டைனமிக் நேம்டு ரேஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம். டைனமிக் நேம் ரேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ரெஃபரன்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை கொடுத்துட்டு அந்த F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு கமா ரோ வந்து 0 கமா காலம்ஸ் 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகட்டும் கமா ஹைட் வந்து 10. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம அப்டேட் பண்ணும்போது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது. அப்போது ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ரெஃபரன்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு கமா ரோ வந்து 0 காலம் 0 ஹைட் ஆர்குமெண்ட்டில் அது வேல்யூஸ் அப்டேட் ஆகாதனால கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன். இந்த காலம் சி காலமை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஆஃப்செட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். இப்போ இங்கே 0 வர்றதுக்கு காரணம் இங்கே -1 கொடுக்கணும். ஹெட்டிங்கும் சேர்த்து கவுண்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து நம்பர் கொடுக்குறோன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டா வந்து ஸ்பில் ஆகி வந்திருக்கு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Alt+V ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+Alt+V வேல்யூஸ் என்டர். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபார்முலா பாரில் இருக்கிற ஃபார்முலாவை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் டேபில் டிஃபைன்ட் நேம் அதில் போயிட்டு ஒரு நேம் கொடுக்குறோம். ரெஃபர்ஸ் டு அப்படிங்கிற ஃபார்முலா அதில் எரேஸ் பண்ணிவிட்டு Ctrl+V பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன்ஸ் அந்த நேம்டு ரேஞ்ச் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம்னா ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன்ஸ் என்டர் கொடுத்தோம்னா அதோட ஆட் பண்ண டேட்டா வந்துடுச்சு.